ஆண்மை குறைவு அப்படின்றதுக்கான சிகிச்சை முறைகள் ஏராளமாக இருக்குது. அதில் ஒரு பிரச்சனை நரம்புகள் பாதிக்கப்படுது, தண்டுவடத்தில் அடிபடுது, இல்லை நரம்புகள் பாதிக்கப்படுது. நிறைய பெரிஃபரல் நியூரோபதியிலிருந்து ஏராளமான பிரச்சனைகள். அது தவிர இரத்த குழாய்களில் வர பிரச்சனை, ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு, மன அழுத்தம், பதட்டம், மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸு, ஆணுறுப்பில் வரக்கூடிய பைரோனி போன்ற நோய்கள், புகையினால் வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், சர்க்கரை நோயினால் வரக்கூடிய பல்வேறு நோய், இப்படி நிறைய காரணங்களால் பாதிக்கப்படலாம். இதை பல்வேறு வகையில் சரி செய்ய முயற்சி பண்ணுறாங்க. நம்பர் 1 கவுன்சிலிங் தெரப்பி. இரண்டாவதாக செக்ஸ் தெரப்பீஸ் அப்படின்னு இருக்குது. இது யாருக்கு பயன்படும்? அன்கன்சுமேட்டட் மேரேஜ், திருமணமாகி உறவு கொள்ள இயலாதவர்கள், அவங்களுக்கு அது பயன்படும். மூன்றாவது மருந்து மாத்திரைகள். மருந்து மாத்திரைகளை பொறுத்த வரைக்கும் 98க்கு முன்பாக, 1998க்கு முன்பாக மருந்து மாத்திரைகள் சரியாக கிடையாது. 98ல் வயக்ரா போன்ற மருந்துகள் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏராளமான மருந்துகள் வந்துடுச்சு. இன்றைக்கு இருப்பது போல் ஒரு அற்புதமான மருந்து மாத்திரைகள் உலகத்தில் என்றைக்கு இருந்ததில்லை. அப்போ நல்ல மருந்துகள் மாத்திரைகள் இருக்குது. அடுத்து ஷாக்வேவ் தெரப்பி 2010 வந்தது. பீஷாட் இன்ஜெக்ஷன் அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கு. இப்படி நிறைய முறைகள் இருக்குது. அடுத்து பினைல் நர்வ் ஸ்டிமுலேஷன்றது விந்து முந்துறதை தடுக்கிறதுக்கான ஒரு சிகிச்சை முறை. இப்படி பாலியல் பிரச்சனைகளை சரி செய்வதற்கு ஏராளமான முறைகள், சிகிச்சைகள் இருக்குது. இன்றைக்கு ஒருத்தர் முழுமையாக அவருடைய பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளலாம்.